ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம் சீக்ரெட். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி ஒரு வெஜ் தாலி. என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளான மெனு தான். ஃபர்ஸ்ட் நம்ம பஞ்சாபி தால் தடுக்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி 1 கப் பருப்பு குக் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது கூட சாப் பண்ணி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு அசஃபட்டேடா, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருக்க தாலியை இதில் சேர்த்துடலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ண விடுங்க. ஸோ கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தடுக்கா பண்ண போகிறோம். தடுக்கா பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு கடைசியாக கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம தாலில் சேர்த்துற போகிறோம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி ஜீரா ரைஸ். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது கூட பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை இது 3 சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.25 கப் தண்ணி எடுத்துக்க போறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணி பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சோக் பண்ணி வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் 10 to 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க.
நம்மளோட ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போற ரெசிபி கேரட் பீன் ஸ்டிர் ஃப்ரை. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட் பீன்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா குக் பண்ண போறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசியா வேணும்னா நீங்க ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சரி, பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நம்மளோட கேரட் பீன் ஸ்டிர் ஃப்ரை ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் ரெசிபி ஆலு மட்டர். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா சாட்டே பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய தக்காளி சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. ரா ஸ்மெல் போயிடும், தக்காளி நல்லா மேஷ் ஆயிடும். ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 1 கப் தண்ணி விட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆயிடும். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. ஸோ உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் குக் ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளோட ஆலு மட்டர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பூரிக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ரவை, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டோ நீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ
ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்றதுக்காக மசாலா பூரி ரெடி பண்ணுறேன். பூரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கூட பப்படியும் பொரிச்சிட்டேன். நம்மளோட சிம்பிளான வெஜ் தாலி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு வீக்கெண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு கெஸ்ட் வரும்போது நீங்கள் சிம்பிளாக தாலி ரெசிபி மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபியில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லை இதை நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching. Bye.